ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய வருடத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்தார் சார்பாக, எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து ஒரு மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம், அதாவது இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம், உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்தில் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், 2025ஆம் ஆண்டு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய வாக்கு தத்தம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். இந்த வசனத்தில் 3 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். சகல ஜனங்கள், அவர்களுக்கு நடுவில் உன்னை எப்படி இருப்பாய்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக்குவேன், ஆசீர்வாதம் வரும் என்றெல்லாம் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யூ ஷால் பி a blessed. அதாவது இட்ஸ் an complete, the word that doesn't have a continuous tense. It has a complete tense. That means ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அதுல இன்னும் அப்படியே ஆண்டவர் தொடர்ந்தேர்ச்சியான காரியங்கள் இல்லை. அப்ப இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. ஆனால் நம் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை வைத்து ஆசீர்வதிப்பா, என்னென்ன காரியங்கள் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா, எந்தெந்த காரியங்களில் நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம், இதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதுதான். அப்ப நீங்க வேதத்தை உற்று கவனிச்சா எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 58:8 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விடியற்கால வெளுப்பு, உன் விடியற் காலத்து வெளுப்பு வெளிச்சம் போல உதித்து. விடியற்கால வெளுப்பு எப்படி வருமா? அப்படி வெளிச்சம் போல அப்படி உதிக்குமா. வாழ்க்கையில கர்த்தர் அதை தருவா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே போய், கர்த்தருடைய மகிமை உனக்கு பிறகே இருந்து உன்னை காக்கும். ஆண்டவர் 4 ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டில உங்களுக்கு தருகிறார். 1, உன் இருள் விலகி உன் வெளிச்சம் உதிக்கும். உன் இருள் விலகும், உன் வெளிச்சம் உதிக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் அப்படின்னா காரணம் என்ன? என்ன ஆசீர்வாதங்கள்? அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். 1, உன் இருள் விலகி வெளிச்சம் உதித்திருக்கும். இதுவரை எந்தெந்த காரியங்களில் தோல்வி, ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை, ஐயோ நான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன், இதுல பிரச்சனை, இதுல போராட்டம், இதுல நெருக்கடி, இதுல இப்படி, இதுல அப்படின்னு சொல்லி நம்ம போராடி சோர்ந்து போயிருப்போம்ல, அந்த காரியத்தெல்லாம் இத்தனை ஆண்டுகள் காலம் இல்லாமல் இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறார். இந்த வெளிச்சம் ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம். இயேசு கிறிஸ்து நானே ஒளி. ஆண்டவர் சொல்ல, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே. அப்ப ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை நம்மில் உதிக்க பண்ணுகிறார். ஆமேன். ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே உதித்து இருளை விளக்குகிறார். இருள்ல என்னது? நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். சில ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்தம் சில வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். நாம ஜெபம் பண்ணியிருப்போம், ஆனா நிறைவேறி இருக்காது. அது இன்னும் நடந்தேறி இருக்காது. அது இன்னும் நடப்பதற்கான சூழலே இல்லாம இருக்கும். இன்னொன்னு, சில பிரச்சனைகள், சில பாவங்கள், பாவ இருள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும், போராட்டம் இருக்கும், நெருக்கடி இருக்கும். இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம அழுத்தி நம்முடைய நன்மையை அனுபவிக்க முடியாதபடி செய்துவிடும்.
அப்ப இப்படி செய்யப்பட்டிருக்கிற நிலைமையில நம்ம உற்று பார்த்தா எங்கும் இருளா இருப்பது போல இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரல் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பாருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருளான சூழ்நிலையில கர்த்தருடைய வெளிச்சம், இருள் இருக்கு, அதுல ஆண்டவருடைய வெளிச்சம் வந்துருச்சுன்னா அந்த இடம் பிரகாசிக்கும். வெளிச்சம் இருக்கும்போது நம்ம இருளை தேட மாட்டோம். இருள் இருக்கும் போது தான் வெளிச்சத்தை தேடும். இருள் இருக்குது அப்படின்னா அந்த இருளை போக்குறதுக்கு வெளிச்சம் நமக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில இருந்த இருள் இயேசுவின் நாமத்துல அது இந்த ஆண்டுல விலகி ஒரு வெளிச்சம், ஒரு அருணோதயம், உடைய ஒரு விடியற்கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி இருள்ல இருந்து ஒரு வெளிச்சம் அப்படி உதித்து வரும் பொழுது, இருள் அப்படியே மாறி ஒரு வெளிச்சம் உதிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இந்த வெளிச்சத்தை காண்பதற்கு இப்ப நாங்க இருக்கிறது கடற்கரை பட்டணம். எங்க பட்டணத்துல கடற்கரை இருக்கு. நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அவங்க வந்து சன்ரைசிங் அப்படின்னு சொல்லி அந்த சன்ரைஸ் பார்ப்பதற்காக அதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் அப்படியே மணல் பாங்கான இடமா இருக்கும். அதில் போய் உட்காந்து அதில் நின்று அப்படியே பார்ப்பாங்க. அந்த சூரியன் அப்படியே உதிக்கும். அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம், சூரிய உதயத்தை காண்டு. நாங்கள் கூட சில நேரம் கன்னியாகுமரி போயிருந்தப்ப சன்ரைஸ் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கெலாம் எழுப்பி 5:30க்கெலாம் போய் அங்கே போய் நின்றுட்டு அங்கே ஒரு பாறையில் காமிச்சார், இந்த மாதத்தில் இத்தனாம் தேதி, இந்த மாதத்தில் சூரிய உதயம் இத்தனை மணிக்கு அங்கே போட்டிருக்கு. அப்போ நாம் ஒரு உதயத்தை பார்க்க வருகிறோம்னா ஒரு மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உதிக்கும் போது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும், கர்த்தர் உதிக்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், கர்த்தர் உதிக்கும் போது ஐயோ எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரித்து அந்த சந்தோஷத்திற்காக உமக்கு நன்றி. அந்த வெளிச்சம் உதிக்க போகிறது, அந்த வெளிச்சம் உதிக்க போகிறது. நீங்க உங்களை பார்த்தே சொல்லுங்க, கர்த்தருடைய வெளிச்சம் உன் மேல உதிக்க போகுது, கர்த்தருடைய வெளிச்சம் உன் மேல காணப்பட போகிறது. கர்த்தர் இந்த ஆண்டில உன் இருளை மாற்றி விடுவார். ஆண்டவர் நிறைய ஜெபங்கள், நிறைய தீர்க்கதரிசனங்கள் இந்த ஆண்டில எழுப்பிக் கொண்டிருக்கிறது. காரணம், கர்த்தர் உன் ஜெபத்திற்கெல்லாம் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தரும்படி, நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த முடிவு உனக்கு வரப்போகுது. அது எப்ப? கர்த்தர் அவனதான் சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அப்பனா இந்த வெளிச்சம் உதிச்சா ஆசீர்வாதம் வந்துடும். இந்த வெளிச்சம் உதிக்கிறது உன் வாழ்க்கையில். அந்த வெளிச்சத்தை நீ பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இருள் போலனா வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வரணும்னா நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அந்த வெளிச்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும். என் வாழ்க்கையில அந்த வெளிச்சம் உதிக்கட்டும்னு சொல்லணும். அந்த வெளிச்சம் உதிச்சிச்சுன்னா எந்த இருளும் அந்த வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய முகம் சூரியனுடைய முகத்து பிரகாசத்தை போல அவருடைய முக பிரகாசம் இருக்குமா. யோவான் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்வார். அவர் இயேசு உள்ள வந்துட்டா போதும், ஒளி வந்துடும், இருள் ஓடிடும். இப்ப ஆண்டவர் 2வது ஒரு காரியத்தை அங்க சொல்லியிருக்க, என்னது? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அது என்ன பண்ணுமா? துளிர்க்குமாம். It has a continuous tense. It has a process to continue as God's blessing in your life. உன் சுகவாழ்வுனா நீ இதுவரையில போராடிட்டு கொண்டு இருந்த, பிரச்சனையில இருந்த, நிறைய நெருக்கடியில இருந்த, அதெல்லாம் கர்த்தர் மாத்தி ஒரு சுக வாழ்வை கர்த்தர் உனக்கு, உங்களுக்கு, இந்த கூட்டத்திற்கு கட்டளையிட போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன் வீட்டுக்காரனால உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். அந்த ஆளு குடிக்கிறான்,
ஐயோ அந்த அவ்வளோ அநியாயம் பண்றான். நீ ஒரு வேளை யோசிக்கலாம், அந்த சரியான அவன் பாஸ்டர், இவன் பாஸ்டர், அப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர் நீங்க சொல்லலாம். ஹூஎவர் மேபி யாரா வேணா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஆண்டுல சொல்றார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சுல, வெளிச்சம் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த செடி அப்படியே இருக்குமா? வெயில் படலைன்னா அந்த செடி வளராது. வெயில் பட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உதிச்சு அப்படியே இடம்போம். இந்த பண்ணைகள் அமைக்கிற ஒரு கூட்டம் இப்ப ஆப்பிரிக்கா மகாகனின்னு ஒரு மரம் இருக்கு. ஆப்பிரிக்கா மகாகனி அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சீங்கன்னா வளராது. எங்கேயாவது சன்லைட் இல்லாத இடத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா வளராது அது. ஆனா சன்லைட் உள்ள இடத்துல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சம் படுற மாதிரி, வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிட்டீங்கன்னா 6 மாசம் தாங்க, 1 வருஷம் தாங்க, 10 அடி வந்துடும். நான் சொல்றது குறைந்த அளவு சொல்றேன். அது மேல வளரும், சரன்னு போயிடும். 20 வருஷம் அந்த மரத்தை பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு விற்கலான்றாங்க ஒரு மரம். ஆப்பிரிக்கன் மகாகனி. இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு. நான் ஆப்பிரிக்கா மகாகனிக்கு விளம்பரத்துக்காக வரல, சொல்றேன். அந்த அந்த மரத்தை வெளிச்சத்தில் வைத்தால் அப்படி செழித்து அப்படி சரசரன்னு வளரும். அதுல துளிர் விட்டுட்டே இருக்கும். வளர்ச்சின்னா என்ன? துளிர் விட்டுட்டே இருக்கும். இப்ப ஒரு மாமரத்தை பாக்குறீங்க, ஒரு தென்னை மரத்தை பாக்குறீங்க, ஒரு புளிய மரத்தை பாக்குறீங்க, எந்த மரத்தை வேணா பாருங்க, அந்த மரம் துளிர் விடாம இருந்தால் கனி வராது. துளிர் விட்டா கனி வரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை, உன் சுக வாழ்வு என்ன பண்ணுமா? சீக்கிரத்தில் துளிர்க்கும். சீக்கிரமா. அப்படியே நீங்க எழும்பி எங்க இருந்தாலும் அப்படியே கண்ணாடிக்கு பக்கத்துல போயிருங்க, உங்க முகத்தை பாருங்க, சொல்லுங்க, உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்த்து. அது துளிர்க்குது, அறிக்கையிடுங்களேன், துளிர்க்குது. என் ஆண்டவர் துளிர்க்க பண்ணுகிறா. என் ஆண்டவர் துளிர்க்க செய்து அவர் மரமாக நிறுத்தி அது வளர்ந்து பெருகுகிறது. யாரும் அது தடுத்து விட முடியாது. ஏனால் அது வளர்ச்சியை தடுப்பது யார்? கர்த்தர் ஒரு வளர்ச்சியை கட்டளையிட்டால் யார் தடுக்க முடியுங்க? பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல 3வது அதிகாரத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், உனக்கு கொஞ்சம் இளமன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ நான் திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப என்ன? கொஞ்சம் விளந்தாம இருந்துச்சு, என் நாமத்தை மறுதலிக்கல, என் வசனத்தை கை கொண்ட, அதனால துளிர் என்ன பண்ணும்? விடும், வளரும். துளிர் விட 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 வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்க மரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சுக வாழ்வு மரத்தை போல துளிர் விட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்கும். பனை மரம்லாம் எடுத்துக்கோங்களேன். அதனால்தான் ஆண்டவர் பனையை குறித்து நிறைய வேதத்துல எழுதி வச்சிருப்பார். நீதிமான் பனையை போல செழிப்பான். ஏன் பனை மரத்தை மட்டும் சொன்னாரு? ஏன் முருங்கை மரத்தை சொல்ல? ஏன் மற்ற மரங்களை சொல்ல? அத்தி மரத்தை சொல்ல? திராட்சை செடியை சொல்ல? ஏன் பனை மரத்தை நீதிமான் பனையை போல செழிப்பான், வளருவான் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த பனைமரம் இருக்குல்ல, பனைமரம், இந்த பனைமரம் வளர்ந்துட்டே வரும். அதுக்கிடையில ஏதாவது ஒரு கிளையோ ஏதோ மரமோ தடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற மரம்லாம் என்ன பண்ணும்? தென்னை மரம்லாம் வளைஞ்சு போகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் அப்படியே வளையும், ஆனா பனைமரம் வளையாது, நேரம் தான் நிற்கும். இது என்ன பண்ணும்? அந்த கிளையை கிழிச்சிட்டு மேலே போகும். மரமோ கிளையோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கிழிச்சிடும். அதுல ஓட்டையை போட்டு மேலே வந்து இவர் வளர்ந்துட்டு இருப்பார். அதை யாரும் தடுக்க முடியாது. காரணம், அது பனை மரம், அது துளிர்க்க ஆரம்பிச்சிச்சு, அது செழிப்பான மரம், உறுதியாய் நிற்கிற மரம். அதனாலதான் தமிழ்நாட்டில் இப்ப பனை மரத்தை வளர்ப்பதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், இயற்கை சீற்றங்கள் வரும்போது நிறைய சீற்றங்கள்ல இருந்து அந்த இடத்தை, அந்த பகுதியை காப்பது பனைமரம் காக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறார். அதனால பனை விதைகளை விதைத்து ஆங்காங்கே பனை மரங்களை வளர்க்கிறார்கள். நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் சுகவாழ்வை சீக்கிரத்தில் துளிர்த்து, வெளிச்சம் வந்தாதான் துளிர்க்கும்.
வெளிச்சம் வந்துருச்சு, வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிச்சு, வாழ்க்கை மங்கி போகாது. வாழ்க்கையில துளிர்வை கத்தர் கட்டளையிடுவா. அந்த ஆசீர்வாதம் வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான். நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான். இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு தான் வைத்திருக்கிறார். ஏன் சுக வாழ்வு துளிர்க்க போகுது. நான், என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் தருகிற சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. அறிக்கைட்டு பாருங்க. உங்க அறிக்கை எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா? அந்த அறிக்கை வளர பண்ணும். அப்படி பிச்சு பிடிக்கிட்டு ஆண்டவருடைய நன்மை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, நீதி உனக்கு முன்னாடி போ. உன் நீதி தான் உனக்கு முன்னாடி போ. உங்க நீதி இருக்குல்ல, நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்த நீதி இருக்குல்ல, அது முன்னாடி போ. இப்ப நீங்க நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த நன்மையை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த நன்மையை புரியாம அவங்களுக்கு நம்ம அடிமை மாதிரி அப்படி பேசுவாங்க, பார்த்துக்குவாங்க. சில நேரத்தில் நீங்க பாருங்களேன், கேட்டா அன்பை நிமித்தம்ன்றாங்க, உரிமை அப்படின்வாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு அளவு தான். மாமியாரு மருமகளை உரிமையா திட்டுறேன்ட்டு பொண்ணை திட்டுவியா? ஒரு மாமியாரு தன்னுடைய மகளை நான் உரிமையா திட்டுனா அவ வச்சு வெளுத்துருவா. ஆனா மருமகளை திட்டினா அவ ஒன்றும் பேச முடியாது. அது மரும உரிமையா திட்டுற. என்ன உரிமையா திட்டுற? அப்போ உரிமையா திட்டுறதுன்னா உரிமையா செய்யறியா? ஏதாவது அந்த மருமகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறியா? இல்லை. மருமகளுக்கு உட்கார விடுறதில்ல சில வீட்டில். இதை செய், அடிமையாவ இல்லையே. ஆனா சில மருமகள் இருக்கு, மாமியாரை காலுக்கடியில வச்சிருக்கோம். இதை செய், அதை செய் அப்படின்னு மாமியாரை மிரட்டி வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய நீதி இருக்குல்ல, நம்ம ஆண்டவர் நம்ம பார்க்குற நம்முடைய நீதி யாருக்கு மட்டும்தான் தெரியும் தெரியுமா? ஆண்டவருக்கு மட்டும்தான். மனிதர்கள்லாம் தெரியாது. மனிதர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம செய்கிற செயல்களை பார்த்து என்னென்னவோ சொல்லுவான். நம்மளை பார்த்தாலே சொல்லுவான், அவ திமிரு, அவ திமிரு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஒரு மதிக்க மாட்டேங்குது, ஒரு மரியாதை கிடையாது நம்மளை பார்த்தா. ஒருத்தர் தன்னுடைய ஆபீஸ்ல அவர் டைரக்டர், அப்படி அந்த அந்த பெல் அடிச்சா ஆட்கள் உள்ள வரும். சொல்லுங்க சார். பிஏ வந்து நிற்கும், பியூன் வந்து நிற்பாரு, அந்த உதவியாளர்கள் வந்து நிற்பாங்க. ஒரு டைரக்டர் கூப்பிட்டா யார் வேணா வருவா. அவங்க வசூல் பயிர் தூக்கிட்டு வா, இங்கே வா, அதெல்லாம் கரெக்டு. வீட்டுக்கு அதே போல் மணி அடிச்சு, மனைவி வா, பிள்ளைங்க வா, மனைவி பார்த்து, ஒய்ஃப் சாப்பாடு கொண்டா, அவள் சாப்பாடு கொண்டு வர மாட்டா, இந்த அகப்பையை கொண்டு வருவா. தோசை கரண்டின்னு சொல்லுவோம்ல, அதை கொண்டு வருவான். சில நேரத்தில் தோசைக்கல்லே வரும், தவாக்குவான்றோம்ல, அதெல்லாம் வரும், பறந்து வரும். யாரை பார்த்து எங்கே அவர் அங்கே சிங்கம் மாதிரி இருப்பார், புள்ளி மாதிரி இருப்பார். வீட்டுக்கு வந்தோடனே எலி மாதிரி ஆயிடுவார். சொல்லுமா, ஓ என்ன காய்கறி வாங்கிட்டு வந்தியா? ஐயோ மறந்துட்டேன், போ 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 முதல்ல கிளம்பு. அவன் வா, இந்த பியூனு அவெல்லாம் வேணாம், நீயே போ. நீ போனதான் அங்கே நல்ல காய்கறியாக பார்த்து உனக்கு நல்லா பெரிய ஆளுன்னு சொல்லி நல்லா கொடுப்பான், போ. உடனே போவார், பைய தூக்கிட்டு கண்டு எடுத்துட்டு உடனே. இவர் வானா 10 பேர் வருவான். ஆனால் இப்போ மனைவிகிட்ட ஐ ஆம் டைரக்டர், ஐ ஆம் சோன் டிபார்ட்மெண்ட், ஐ ஆம் சுயம்பையா, நான் இப்படி பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், நீ வா, இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அது செய்வான்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற மனைவி, ஒரு வீட்டில் இது நடந்துச்சு. ஒரு வீட்டில் ஒரு திருட்டு போயிடுச்சு. அந்த திருடனை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு பிடிச்சாச்சு. திருடனை பிடிச்சி கேட்குறாங்க, தம்பி எப்பட்றா இதை செஞ்ச? சார், இட்ஸ் வெரி சிம்பிள் சார். நான் அந்த வீட்டுக்கு போனேன் சார், கதவு சாத்தி இருந்துச்சு, தள்ளினேன், என் கான் கூப்பிட்டேன், அங்கே ஒரு அம்மா உட்காந்து கால் நீட்டி போட்டு டிவி பார்த்துட்டு இருந்துச்சு.
அது என்னமோ சீரியல் ஓடுது இது வான்னு பார்த்துட்டு அப்படியே ரசிச்சு ருசி பார்த்துட்டு நான் போனேன். ஏக்கான்னு கூப்பிட்டேன். போப்பா அங்கே இருக்குது பாரு, அங்கே 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 போ, இங்கே போன்றுச்சு. நானும் போயிட்டேன். நானும் ஒன்றும் சொல்ல போயிட்டேன். நான் அப்படி போயிட்டு உள்ளே போய் பார்த்தா, நான் போனது கொஞ்சமாக திருட போனேன். பார்த்தா பீரோ இருக்குது. பீரோ நிறைய நகை புடவை எல்லாம் இருந்துச்சு. பார்த்தேன் இதை எடுத்துகிட்டு போனால் நம்ம தலைமுறைக்கு அது போதும். இப்போ என்ன பண்ணலாம், பீரோ தூக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற ஃபோனில் அடித்து தன் நண்பருக்கு அடித்து, தம்பி இப்படி வாடா, 4 பேர் நம்ம ஆட்களை கூட்டு வாடா, ஒரு பீரோ தூக்கணும். அந்த 4 பேர் வந்திருக்கானுங்க அந்த வீட்டுக்கு. உள்ள 4 பேர் 5 பேரை சேர்ந்து பீரோ தூக்கிட்டு, அக்கா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் பீரோ தூக்கிட்டு போயிட்டான். அந்த அம்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்குது. வீட்டுக்காரர் வந்தார். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்காரர் வர்றாரு. வீட்டுக்காரர் வீடு வந்து பார்க்குறாரு. மனைவி டிவி பார்த்துட்டு தான் இருக்கு. இன்னும் அவர் மனைவியை கூப்பிட்டாரு அப்படின்னு கை காமிச்சு அப்பா டிவி பார்த்துட்டு இருக்கு. இவர் கடகடன்னு போனார், குளிச்சாரு, டவல் எடுத்துகிட்டு வந்தார், போனார், குளிச்சுட்டு டவலை கட்டிட்டு வந்துருக்காரு. பீரோ பார்த்தா இவர் நைட் ட்ரெஸ் போடணும்ல, அப்போ இருக்கிறத பீரோவை பார்த்தா பீரோ காணோம். எங்கே தூக்கிட்டு போய் வச்சா அந்த லேபு அப்படின்ட்டு மனைவிட்ட வந்து கேட்குறாரு. ஏம்மா சும்மா இருங்க, முக்கியமான சீனு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அங்கே தான் பீரோ எடுத்து எங்கே வச்ச? உடனே அந்தம்மா, ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா, பீரோ தூக்கி யாரோ வைப்பாங்களா, அங்கே தான் இருக்கு போய் பாரு, தட்டி எடுப்பி பீரோ எடுங்க அப்படின்னு கேட்டா அந்த அம்மா திரும்பி பாரு, இங்கே தானே இருந்துச்சு, எங்கே போச்சு, காணா போய் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குது. உடனே அவர் சிசிடிவி கேமரா அவங்க வீட்டில் இருக்கு, போய் சிசிடிவி ஆன் பண்ணி பார்த்தா ஒருத்தன் வரான், தன் மனைவியை கூப்பிட்றான், அது திரும்பி கூட பார்க்கல, அவமான உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு 4 பேரை கூப்பிட்டு பீரோ தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அவனுங்க போய் அதை விற்கிறதுக்குள்ளே அந்த அந்த கூட்டத்தை உடனே பிடிச்சாங்க. ஏன்னா ஒரு 3-4 மணி நேரத்தில் அவனுக்கு உடனே விற்க முடியாதுல்ல. பிடிச்சாச்சு. அவனை கேட்டால் இதை சொல்கிறான், நான் முத்தமர்களை போல, அதாவது நம்முடைய நீதி ரொம்ப ரொம்ப நீதிமான் போல. ஐயோ நான் ரொம்ப பக்தி, நான் ரொம்ப நீதிமான். ஆண்டவர் சொல்றார், உன் நீதி வெளியா தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ நீதி இப்போ நீதிமான போல காமிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு, வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறை போல இருக்கு, உள்ள புழு எலும்பு எல்லாமே இருக்கும். ஆனால் நீ வெளியில் என்ன சொல்ற, ஓ ஐ எம் ஹோலி, ஓ ஐ எம் ப்ரேயர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அலையிற. அப்படி அலையாத, உன் நீதி ஆண்டவர் அதை முன்பாக கொண்டு வருவா. அப்ப அந்த நீதி சரியா இருந்ததுன்னா வாழ்க்கை சரியா இருக்கும். இந்த நீதி சரியா இல்லை, உனக்கு நீ நல்ல காரியம் செய்யற, ஆனா உனக்கு விரோதமா ஜனம் கிளம்பி குற்றப்படுத்துறாங்க, தீமை செய்யறன்னு கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. ஆண்டவரை தூத்துக்கொண்டே கர்த்தர் நல்லவன் சொல்லிட்டே போங்க. ஆண்டவர் செய்கிற காரியத்தை மட்டும் பாருங்க, ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யறதை மட்டும் பாருங்க. ஐயோ நான் உத்தமம், உண்மை, அப்படி இப்படி சிலர் சொல்லுவாங்க, என்ன போல யார் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்து, நீ பண்ற பிரார்த்தனைலாம் எனக்கு தெரியாதா, நீ பண்ற பொய் புரட்டெல்லாம் தெரியாதா, ஒரு இடத்துல பதவி வரணும்னா என்னமும் செய்வ நீ, ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா என்னமோ அவன் கையை காலை பிடிச்சாது மேலே வந்துடுவேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன் நீதி, ஐயோ என் நீதி பட்டம் பகலை போல, இருட்டாக தான் இருக்கும் உன் நீதி, அதே பட்டம் பகலை போல வரும். ஆனால் உண்மையாக செஞ்சுருப்பீங்க, உண்மையாக இருந்திருப்பீங்க, கர்த்தர் அந்த நீதி வழங்கப்படுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிச்சம் உதித்து உன் வாழ்க்கை துளிர்த்து வரும்போது நீ என்ன நீதி செய்தா என்று பார்ப்பார். அதான் உனக்கு முன்னாடி வரும், உன்னுடைய கிரெடிட்டில் அந்த நீதி வெளிப்படும். இப்போ நீதி வெளிப்படும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய துளிர் அப்படி வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த நீதி தான் கனி. அந்த மரம் துளுத்துருச்சு, நல்லா வளர்ந்துருச்சு, இப்போ கனி கொடுக்குது. அங்கங்கே மாமரம்னா மாங்கனி, அப்படி அங்கங்கே பூத்து காய்ச்சி கொலையா தொங்கும். அந்த மாதிரி இனிப்பு, அதாவது சில மாம்பழங்கள் இருக்கு, அவ்வளோ இனிப்பாக இருக்கும். சிலது இருக்கு வாயிலே வைக்க முடியாது, வளர்த்த கூட. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி கனி, அந்த நீதி வெளிப்படும் போது என்ன நடக்குமா? 4வது ஆண்டவர் சொல்றாரு,
மகிமை, தேவனுடைய மகிமை உன்னை பிறகு இருந்து உன்னை காக்கும். இந்த தேவ மகிமை உங்க மேல இருந்து பின்னாடி இருந்து உங்களை காத்து வழி நடத்துமா. தேவ மகிமை உங்க கூட இருந்து உங்களை காத்து அழகா வழி நடத்தும். எந்த தீங்கு வராதபடி ஒரு ப்ரொடெக்ஷன். இது ஏன் பிள்ளைடா, ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளை, எப்படி நீ வந்து தொட முடியும், நான் கூட இருக்கேன், ஜெயம் கொடுக்குற கர்த்தர் நான் இருக்கிறேன், யார் என் பிள்ளையை தொட முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாராம். இந்த புது வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயத்தப்படுத்தி இந்த காரியத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க மேல இறங்கி வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காரியங்களில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை காணப்படணும்னு ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல, புதிய வருஷத்துல கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவோடு நல்ல லிங்க். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஒளியில நடப்பது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம், குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும். அந்த ஒளியில ஐக்கியப்படணும். இயேசுவோடைய ஒளியில ஐக்கியப்பட்டா பெரிய காரியத்துக்கு அதை செய்வா. அப்ப ஆண்டவரோட மகிமை வரும், உன் மேல இறங்கும். அந்த மகிமை உனக்கு பிறகு இருந்து உன்னை காக்கும். ஒரு தீங்கு ஒருவரும் செய்துவிட முடியாது. இருள் இனி உன்னை பற்றி கொள்ளவே முடியாது. இருள் உன்னிடத்தில் வரவே முடியாது. கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் பெரிய ஜெயத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். சில நல்ல குணம்லாம் இருக்குங்க, சில நல்ல குணம் இருக்கும். அன்புனா ஐயோ, உங்க வாயில விரல விட்டு கூட நம்ம சாப்பிட்டு இருக்கிறத புடிங்கி சாப்பிட்டு போற அளவுக்கு அன்பு இருக்கும். ஆனா கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ யாரோ நான் யாரோ, நீ அப்படி, நீ இப்படி, நீ இப்படி, நீ இப்படி, அவங்க ஜாதியிலிருந்து, வம்சத்திலிருந்து, ஜெனரேஷன்ல இருந்து எடுத்துருவாங்க. ஆண்டவர் பாப்பார்ல. அப்ப இனி அந்த மாதிரி எடுத்தா விடுவாரா? அவர் மகிமை தான் உங்க மேல இருக்க, அது உங்களை தொடாது, அது உங்ககிட்டே வராது, திருப்பி அனுப்பிடுவார். நீ என்னதான் நன்மை செஞ்சாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா சிலர் சொல்லுவாங்க, நானும் தான் பாஸ்டர், நானும் தான் தீர்க்கதரிசி, நானும் தான் அப்போஸ்தலர், நானும் தான் அது, நானும் தான் இது. அந்த வசனம் ஒன்று தெளிவா இருக்கு, ஆரோனை போல அடைக்கப்படாவிட்டால் அவருடைய கனமான ஊழியத்தை ஒருவரும் செய்துவிட முடியாது. அழைப்பு வேணும். ஆண்டவருடைய காலிங் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலிங் இருக்கு. மிஷனரிக்கு ஒரு காலிங் இருக்கு, தீர்க்கதரிசிக்கு ஒரு காலிங் இருக்கு, சுவிசேஷருக்கு ஒரு காலிங் இருக்கு, மெய்ப்பனுக்கு ஒரு காலிங் இருக்கு, போதகருக்கு ஒரு காலிங் இருக்கு. இந்த காலிங், எந்த காலிங் ஆண்டவர் கொடுத்தாதான் அந்த ஊழியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன், அவனுடைய ஒரு இடத்துல அவன் இருப்பான். ஊழியக்காரங்க அவங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவாங்க. உடனே இவன் சொல்லுவான், இவன் என்ன பிரசங்கம் பண்றா, எனக்கு தெரிஞ்சது கூட இவனுக்கு தெரியல, நான் பிரசங்கம் பண்றேன் பாரு அப்படின்ட்டு இவன் ஒரு டேபிளை போட்டு ஒரு 2 புக்கு திறந்து அதுல இருக்கக்கூடியதெல்லாம் அப்படி பாயிண்ட் எடுத்து இவர் பேசுகிறாராம். ஆண்டவர் பேச விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதை அப்படியே மகிழ்ச்சி, ஆஹா என் பையன் பேசிட்டான், என் பையன் ரொம்ப, இவன் என்னமோ பெரிய ஆள் மாதிரி மற்றவளை மட்டம் தட்டி பேசாரு. கர்த்தர் பார்த்தாரு, அவனை தட்டி விட்டாரு. அவனை மட்டம் தட்டி விட்டுட்டு அவன் யாரெல்லாம் மட்டம் தட்டினா அவரெல்லாம் உயர்த்தி விட்டார். இதான் கர்த்தர், இதான் நம்முடைய தேவன். அப்ப என்ன, தேவனுடைய மகிமை ஒருத்தன் மேல இருக்கும் பொழுது அவனை தொட முடியாது. ஆண்டவர் விலக்கி போட்டுருவார். ஆண்டவருடைய கிருபை, அதாவது நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனோடு நடக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, தேவ மகிமை நம்ம சூழ்ந்து இருக்கும்போது வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் அவர் இல்லாமல் நடக்கிற ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த இரவு வேளையில, இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அதுல முன்னேறுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இரவுகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய வருஷத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு புதிய நாளுக்குள், புதிய ஆண்டுக்குள், புதிய மாதத்துக்குள், நிமிடங்கள் நொடிகளுக்குள் ஆண்டவர்களை அழைத்து வந்திருக்கிறீர்.
2025 நாங்கள் வந்து நிற்கிறோம். தேவருடைய நன்மை எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். இந்த செய்தியை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. அவருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் வெளிப்படுவதாக. இருள் விலகட்டும், துளிர்க்கட்டும், நீதி முன்னே போகட்டும், கர்த்தருடைய மகிமை அவர்களை காக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் மனதர் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற எவராக இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது வானம் திறக்கப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி இத்தனை ஆசீர்வாத நன்மைகளை அவர் தலையின் மேல் வைத்து இந்த வருஷத்தில் மேன்மைப்படுத்துவீராக. கிருபை சூழ்ந்து கொள்வதாக. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் மாற்றி விடுவீராக. கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.